வணக்கம். எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் ஒரு குவைத் பற்றிய ஒரு விசேட அறிவித்தலை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளுக்கு சென்று விடுவோம். குவைத் நாட்டின் மங்கா பகுதியில் ஏற்பட்ட ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இதுவரை 43 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் வசிக்கும் முக்கியமான தொழிலாளர் பகுதி என்று அறிய முடிகின்றது. அப்பார்ட்மெண்ட்டின் அடிப்பகுதியில் வைக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் ஒரு பாதுகாப்பு இன்மை காரணமாக ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக இந்த பெரும் அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் ஒரு தமிழர் உட்பட 43 நபர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர் விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. உயிரிழந்த உறவுகளுக்காக பிரார்த்தனைகள் மேற்கொள்வோம். வெயில் காலங்கள் அதிகரித்திருக்கின்றது என்பதையும் மறந்துவிட வேண்டாம். இப்போது நீங்கள் 365 நாட்களை கடக்காவிட்டாலும் உங்கள் ரவுதா அனுமதிகளை நுசுக்கிலிருந்து பதிவு செய்யலாம். சவுதி அரேபியா மனிதவள சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஜூன் 15ஆம் தேதி தொடக்கம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை மதிய நேரங்களில் நேரடியாக சூரிய ஒளியில் வேலை செய்வதை தடை செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மதியம் 12 மணி தொடக்கம் பிற்பகல் 3 மணி வரை சூரிய ஒளியில் பணிபுரிய தொழிலாளர்கள் பணியமர்த்தக்கூடாது என்றாம். செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இது அமுலில் இருக்கும் என்றாம். தீர்மானம் மிக்கது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரியாத்தின் பத்தாவில் ரூம் வாடகைக்கு இருக்கின்றது. ரியாத் பத்தா சிட்டி ஃப்ளவர் மார்க்கெட் அருகில் ரோசஸ் பில்டிங் ரூம் வாடகைக்கு உள்ளது. தொடர்பிலக்கம் 05 65 57 94 07. சவுதி அரேபியாவுக்கு புதிதாக ஏப்ரல் 26ஆம் தேதி வந்த ஒருவர் வீசாவானது 28/2/2024 தொடக்கம் 28/5/2024 வரை மட்டுமே வலிதை உண்டோ பெர்மிட் உள்ளது. கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 3 மாதங்கள் நினைக்கின்றேன். நான் எனது என்ட்ரியானது 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 இகாமா இன்னும் கிடைக்கவில்லை. வந்து 2 மாதங்கள் முடிவடைந்து விட்டதாகவும் இன்னும் இகாமா கிடைக்கவில்லை என்றும் நான் இப்போது இருப்பது தமாமில் என்று சொல்லியிருக்கிறார். வருகின்ற ஈத் விடுமுறைக்கு நான் ஜூஃபைல் செல்ல வேண்டி இருக்கிறது. நான் போக முடியுமா? வழியில் செக்கிங் இருந்தால் ஏதும் பிரச்சனை பெறுமா? நண்பர்கள் கொஞ்சம் தெரியப்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றார். பாஸ்போர்ட் கையில் எடுத்துச் செல்லுங்கள், அது வலிதையில் இருக்குத்தானே என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 24ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் நடமாட முடியும். ஆனால் நீங்கள் விசிட் விசா வைத்திருந்தால் மக்கா பகுதிகளுக்கு செல்லாதீர்கள். அதில் கொடுத்த டைமுக்கு சவுதி அரேபியா வர வேண்டாம். மற்றது நீங்கள் வந்ததிலிருந்து தொடங்கி 3 மாதங்கள் காலாவதியாகும். இகாமா இல்லாமல் போக வேண்டாம். சில பேருக்கு 1000 ரியால் அபராதம் வசூல் கொடுத்திருக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரிகள். உங்கள் விசா நிலுவையில் இல்லை, சில வேளைகளில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்றும் பல நண்பர்கள் சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுடைய பாஸ்போர்ட் இருந்தால் வலிதையில் இருந்தால் போதும் என்று நான் நினைக்கின்றேன். விசா வலிதை இல்லாத இகாமா அல்லது பாஸ்போர்ட் இல்லாமல் வெளியில் செல்வது குற்றம். சோதனையில் சிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. விசாவில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியானது சவுதி அரேபியாவுக்குள் நுழைய வரவேண்டிய திகதியாகும். சவுதியில் வந்த பிறகு 3 மாத காலம் அகாமா எடுக்காமல் இருக்கலாம். கம்பெனி பணி நிமித்தம் அகாமா இல்லாமல் சவுதிக்குள் பயணிக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த வேலைக்காக கம்பெனி அனுமதியின்றி பயணிப்பதும் கூடாது. ஆதலால் யோசித்து முடிவெடுப்பது உங்கள் கையில். சில கேள்விகளுக்கு விடைகள் தரும்போது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். புரைதாவில் இருக்கும் ஒரு உறவு யாருக்கும் எலக்ட்ரிக் வேலைகள், பிளம்பிங் வேலைகள், உங்கள் வீடுகளில் சின்ன சின்ன வேலைகள், பிளம்பிங் மற்றும் எலக்ட்ரிக் வேலைகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் பார்ட் டைமாக செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய தொடர்பு இலக்கம் 05 76 37 86 26. ஒரு நண்பர் ஒருவர் தாயகம் செல்ல இருக்கின்றார். அவருடைய பிரதான கேள்வி என்னவென்றால், நான் ரியாத்திலிருந்து தாயகம் செல்ல இருக்கின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அல் ஜசீரா விமானத்தில் நான் டிக்கெட் முன்பதிவு செய்திருக்கின்றேன். அட்டைப்பட்டிகள் அனுமதி உண்டா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக அல் ஜசீரா விமானத்தினூடாக தாயகம் செல்லும் உறவுகள் அட்டைப்பட்டியில் பொருட்கள் எடுத்து செல்லலாம். அட்டைப்பட்டிகளுக்கு அனுமதிகள் உண்டோ?
பெரும்பாலான உறவுகள் செய்யும் தவறுகளில் ஒன்றோ டிக்கெட் முன்பதிவு செய்யும் நேரங்களில் அந்த விமானத்தில் இருக்கும் ஃபெசிலிட்டிஸ், அதாவது என்னென்ன சலுகைகள் இருக்கின்றது என்ற விடயங்களை நீங்கள் அறிய முற்படுவது இல்லை. குறிப்பாக எம் தண்ணீர் கொண்டு செல்லலாமா, அட்டைப்பட்டிகள் கொண்டு செல்லலாமா, லக்கேஜ் கெடுபிடிகள் இருக்கின்றதா, மேலதிகமாக லக்கேஜ் கொண்டு போகலாமா, 1 கிலோ 2 கிலோ கூட கொண்டு போகலாமா போன்ற விவரங்களை கேட்டு அறிந்து கொள்வது இல்லை. இவருடைய கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது என்று நினைக்கிறேன். அல் ஜசீரா விமானத்தில் அட்டைப்பட்டிகளுக்கு அனுமதிகள் உண்டோ? இதே நேரத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நேரங்களில் டிவிகள் கொண்டு செல்வதற்குரிய அனுமதிகள் கூட இருக்கின்றது. அதையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நேரங்களில். ஏனென்றால் அது உங்களுடைய காசு, உங்களுக்குரிய காசுக்கேற்ற சலுகைகள் உங்களுடைய விமான நிலையங்கள், விமான நிறுவனத்துக்கு இருக்கின்றதா என்று பாருங்கள். அதை பார்த்த பின்பு டிக்கெட் முன்பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளையும் பார்த்து விடுவோம். இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 81 ரூபாவாகவும், இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது. சில இடங்களில் இலங்கை ரூபா 80 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது. விசிட் விசாவில் சவுதி அரேபியாவில் இருப்பவர்களுக்கான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ. விசிட் விசா வைத்திருப்பவர்கள் ஹஜ் செய்ய உரிமைகள் இல்லை என்று சுற்றுலா அமைச்சு அறிவிக்கின்றது. சவுதி அரேபியாவில் நடைமுறை இருக்கும் விதிமுறைகளின் அடிப்படையில் அனைத்து வகையான விசிட் விசா வைத்திருப்பவர்களும் ஹஜ் செய்ய உரிமை இல்லை. சவுதி அரேபியாவின் சுற்றுலா அமைச்சு ஹஜ் அனுமதியின்றி மக்காவிற்கு நுழையும் சவுதி அரேபியா குடிமக்கள், வெளிநாட்டவர்கள் பார்வைகளுக்கு 10,000 ரியால் அபராதம் விதித்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் விதிமுறைகள் மீறினால் இதனுடைய தண்டனை காலங்கள் அதிகமாகும். ஆகவே மக்கா, மத்திய ஹரம், புனித தலங்கள், ஹரமன் ரயில் நிலையம், பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்கள், பிற இடங்களில் ஹஜ் மீறினால் அபராதங்கள் விதிக்கப்படும். விதிமீறல் தவிர்க்க அனைத்து பார்வைகளும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் விசா தேவைகளுக்கு இணங்க சுற்றுலா அமைச்சு கேட்டணிக்கின்றது. ரியாத்தில் 3 பெரிய பூங்காக்களின் கட்டுமானங்கள் தொடங்க திட்டமிட்டுள்ளனர். பசுமை ரியாத் திட்டம். தலைநகர் ரியாத்தில் 5,50,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட அல் முன்சனியா, ரிமால், அல் ஹதீசியா சுற்றுப்புறங்களில் 3 பெரிய பூங்காங்கள் கட்டத் தொடங்குவதாக பசுமை ரியாத் திட்டம் அறிவிக்கின்றனர். நேற்றைய தினம் ஜியோ சிம் தொடர்பான தகவல்களை சொல்லியிருந்தோம். அதில் ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார், அண்ணா ஜியோ சிம் சவுதி அரேபியாவில் வேலை செய்யாது, வோடஃபோன், ஏர்டெல் மட்டும் வேலை செய்யும் என்று பதிவிட்டிருக்கின்றார். அண்ணா 2 சகோதரிகள் சவுதி அரேபியாவின் ஒரு வீட்டில் இலங்கை போக முடியாமல் இருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் இருக்கும் மனித உரிமை திணைக்களத்தில் தொலைபேசி இலக்கங்கள் கொஞ்சம் தர முடியுமா என்று கேட்கின்றார். நீங்கள் கண்டிப்பாக இதோடுபான செய்தியை இலங்கை தூதரகத்தின் விசேட கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இலங்கை தூதரகம் ஊடாக போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக அதன் பிறகு அவர்கள் மீட்கப்படுவார்கள். பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் ஏஜென்சியினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக உங்களுக்குரிய ஆதரவை நாங்கள் தருகின்றோம். சமூக ஆர்வலர்களின் தொலைபேசி இலக்கங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தருகின்றோம். அவர்களூடாக அடுத்த கட்ட முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அண்ணா, நான் இலங்கை வந்து 10 நாட்கள் ஆகின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், சிங்கிள் ரீஎன்ட்ரி உள்ளது. ஆனால் எனக்கு இன்னுமொரு விசா வந்திருக்கின்றது. எனக்கு உடனே போக முடியுமா? அகாமா இன்னும் 10 மாதங்கள் உள்ளது. ஆனால் சவுதிக்கு போனால் பிரச்சினை உண்டாகுமா? கட்டாயம் கொமெண்டில் தெரியப்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் இந்த இகாமா முடிவடையாமல் மீண்டும் சவுதி அரேபியா போனால், புதிய விசாவில் போனால் பிரச்சனைகள் வரும். ஆகவே இந்த இகாமா முடிவடைந்த பிறகு நீங்கள் புதிய விசாவில் செல்லலாம், பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் இன்னும் தெளிவூட்டலுக்காக இன்னும் செய்தியை சேகரித்த பின் உங்களுக்கு பதிலை தருகின்றோம். நன்றி, வணக்கம்.